அருகே காட்டப்பட்ட பரிசோதனையில் A பக்கமாக உள்ள பலூனில் உள்ள வளியை மெதுவாக வெளியேற்ற பெறப்படும் அவதானம். A பக்கமாக உள்ள பலூன்ல உள்ள வளியை வெளியேற்றினால் என்ன அவதானம்? When you slowly remove the air in the balloon in A side in the picture, what will you observe? சொல்லுங்க பாப்போம். A பக்கமாக உள்ள வழி எடுத்தால் என்ன அவதானிப்பீங்க? What you observe? The road movements towards B side. Second. Road moves towards B side. எது upside போகும்? எது மேல போகும்? A மேல போகும். சரியா? A மேல போனால் கோல் அப்படியே பணிஞ்சு B பக்கமாக போய்த்திரும். சரியா பிள்ளை? A மேல போகும். A goes to upside, then B goes to downside. Then B பக்கமாக சரி. Then the road moves towards B side. Answer is second. Okay. Which of the following is not a microorganisms? What do you mean by microorganisms? Who can tell? நுண்ணங்கி என்றாலே யாருக்கு சொல்லலாம்? நுண்ணங்கி என்றால் what do you mean by microorganism? இருக்கும்போது வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாத அங்கிகள் நுண்ணங்கிகள் எனப்படும். வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாது. We can't observe. Cannot be observed with the naked eye. Naked eye. Cannot be observed with the naked eye. இது எதை பார்க்க இயலாது எங்களுக்கு? Which of the following is not microorganisms? எத்தனையாவது? எத்தனாவது பார்க்க இயலாது? Fourth one. Fourth one. இப்ப நாங்க பார்த்தோம் தானே மைக்ரோ நுணுக்கு காட்டினூடாக பார்த்த காட்சிகள் கொஞ்சம் பார்த்தோம் தானே? பார்த்தோமா இல்லையா? Yes. அப்ப எங்களுக்கு அந்த கரப்பான் பூச்செல்லாம் பார்க்கலாம். சரியா? பார்க்கலாம். இதுகள் தான் பார்க்க இயலாது. சரியா? நுணுக்கு காட்டினூடாக. நுணுக்காட்டில இப்படித்தான் வச்சு அவதானிக்கிறது. நுணுக்கு காட்டினூடாக எங்களுக்கு எப்படி அவதானிப்பாங்க நீங்க கண்டிருப்பீங்க. இந்த பாருங்க, இப்படி ஒரு ஸ்லைடு, இது நுணுக்க காட்டினால் இதுல கொண்டு வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று வச்சுதான் அவதானிப்பாங்க. மைக்ரோஸ்கோப்ல அவதானிக்கிறது. அப்ப எங்களுக்கு அந்த பூச்சி அவதானிக்கலாம், மற்ற ஒன்றுமே எங்களுக்கு அவதானிக்க முடியாது. சரியா? பாருங்க, பாக்டீரியா சரி. ஓகே, நாங்க ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒன்று பார்த்தோம் தானே? நாங்க நுணுக்கு காட்டினோட பார்த்தோம். We can observe with only microscope. Okay. Now let's move to the next question. 13. வாழும் சூழலுக்கேற்ப தாவரங்களின் பல்வகைமையாக அமைவது. வாழும் சூழல், தரைவாழ் தாவரம், நீர்வாழ் தாவரம், கண்டல் தாவரம், யாவும் சரி. Which is the correct answer? Diversity among plants based on their habitat is. Which is the correct answer? All are correct. All are correct. All are correct. All are correct. Very good. யாவும் சரி. சரியா? கெட்டிக்கார பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டீங்க. யாவும் சரி. ஏன்னு சொன்னால் தாவரங்கள் வாழும் பல்வகைமை.
வெவ்வேறு சூழல்ல தாவரங்கள் வாழும். சரியா? அதன் அடிப்படையில் எங்களுக்கு தாவரங்கள் வாழும் பல்வகை மையங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். வெவ்வேறு சூழலில் வாழக்கூடிய தாவரங்கள் காணப்படுகின்றன. நான் உங்களுக்கு காட்டுறேனே, இந்த தாவரங்கள் வாழும் பல்வகை தரை, நீர், வாழ். ஓகே, இந்த அப்ப பாருங்க பிள்ளைகள், தாவர பல்வகை மையங்களுக்கு பிரதானமா 3 வகை இருக்கு. உருவவியலுக்கேற்ற வேர், தண்டு, இலை, பூ, காய், வித்து. பருமனுக்கு ஏற்ற புல், பூண்டு, மரம், செடி, கொடி. வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ற இதுதான் எங்களுக்கு இப்ப கேள்வியா வந்தது. தரை, நீர், வறல், கண்டல், கடற்கரை போன்ற சூழல். அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க இதை கண்டுபிடிச்சோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்ப நாங்க பார்த்ததுல அதுதான் இப்ப வந்து. சரி, நான் இன்னொன்னு காட்டுறேன். ஓகே, based on living environment, habitat, terrestrial, aquatic, mangrove, coastal, diversity among plants. Based on living environment, based on morphological features, based on nature. Then answer is all are correct. Then let's move to the next question. What is the reading of the measuring cylinder shown in the picture? I think Tamil paper is clear. Reading and reading. சார் 13ஆவதுக்கு விட என்ன? யாவும் சரி. நான் பார்த்தோம் தானே. யாவும் சரி. இந்த எல்லாம் வரை தானே விடையா? வாழும் சூழலுக்கு ஏற்ப தரை, நீர், வறல், கண்டல், கடற்கரை. தரை, நீர், கண்டல் அமைவது யாவும் சரி. சரி, இதுல பெருமானத்தை சொல்லுங்க பாப்போம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தேவையான நீங்களும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். பெருமான எத்தனை இருக்கு? எத்தனை? 34 மில்லிலிட்டர். 34, 35? லோவஸ்ட் பாஸ்டா, ஹையஸ்ட் பாஸ்டா? 34. இப்ப நாங்க இதுக்கு எடுக்கிறது இந்த இடமா, இந்த ரெட் லைனா அல்லது இந்த ப்ளூ லைனா? சிவப்பா நீலமா? ப்ளூ. வெரி குட். ப்ளூ. குழிவு பிறையூர்னு சொல்லுவோம். குழிவான இடத்துல பெருமானம் தான் நாங்க எடுப்போம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இதுக்கு வரப்போறது ரீடிங் எத்தனை? 34 மில்லிலிட்டர். 34. Okay. 34. Okay. Which gas turns clear lime water into milky color? நீங்க படிச்சிருக்கீங்க. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும் வாயு எது? தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பனீர் ஆக்சைடு. இந்த பொடியும் ஊதுறான். சரியா? இந்த பொடியும் ஊதும் போது அது எதா மாறுது? கார்பனீர் ஆக்சைடு இருக்கும் போது அது பால் நிறமாக மாறுது. சரி, அதையும் கொஞ்சம் பார்ப்போம். What is the color of lime water? தெளிந்த சுண்ணாம்பு நீரின் நிறம் என்ன? வெள்ளை. வெள்ளையா? கலர்லெஸ். சரிங்களா? கலர்லெஸ். தெளிந்த சுண்ணாம்பு நீரின் நிறம் நிறமற்றது. கலர்லெஸ். அதுக்கு நான் ஊதும் போதுதான் கார்பனீர் ஆக்சைடு வந்தா தான் இதா மாறும். பால் நிறமாக மாறும். பால் என்ன கலர்? வெள்ளை. பால் வெள்ளை நிறம்.
இப்போ ஒரு பொடியை செய்ய போற பரிசோதனையை பாருங்க. ம் சரி பாருங்களேன். இப்ப சரி இப்ப லைம் வாட்டர் இருக்கு, இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர். என்ன செய்யறான்னு பார்ப்போம். லெட்ஸ் see. Please observe what is the color of lime water. Clear lime water is colorless. பாருங்க, தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. பாருங்க, இப்ப மில்கி கலரா மாறப்போகுது. லைம் வாட்டர், சுண்ணாம்பு நீர். அவதானிச்சீங்களா பிள்ளைகள்? இப்ப தண்ணிக்குள்ள ஊத போறாங்க. தண்ணிக்குள்ள ஊதினா அப்படி கலர் மாறுமா? பாப்பமே, தண்ணிக்குள்ள ஊதினா மாறுதாண்டு. Can you observe any color changes? நிறமாற்றத்தை அவதானிக்கலுமா இந்த தண்ணி? No color change. அப்ப கார்பனீர் ஆக்சைடை அவதானிப்பதற்குத்தான் நாங்க தெளிந்த சுண்ணாம்பு நீர் பயன்படுத்துவோம். தெளிந்த சுண்ணாம்பு நீரின் நிறம் என்ன? நிறமற்றது. பாருங்க, இப்ப என்ன கலர் மாதிரி இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு செலுத்தவும் பால் நிறமாக மாறி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க, தெளிந்த சுண்ணாம்பு நிறம் என்ன காட்டப்படுதுங்க? நிறமற்றதாக காட்டப்படுது. அப்ப நாங்க கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் போது அது பால் நிறமாக மாறுது. சோ கார்பன் டை ஆக்சைடை இனங்காண்பதற்கு என்ன வாயு என்ன பயன்படுத்துவோம் நாங்க? தெளிந்த சுண்ணாம்பு நீர். ஆகவே என்னோட கேள்விக்கு விடைக்கு வருவோம். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும் வாயு எது? ஆன்சர் இது எத்தனாவது? வெரி குட். ஆன்சர் இஸ் 4th. அதாவது which gas turn clear lime water? பாருங்க, clear lime water தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. அது மில்கி கலராக மாறுவது எதுல? மாறும்? கார்பன் டை ஆக்சைடு. What is the percentage of water in the earth's surface found in solid state? அதாவது பூமி மேற்பரப்பில் திண்ம நிலையில் காணப்படும் நீரின் சதவீதம். திண்ம நிலையில் காணப்படும் நீரின் சதவீதம் சொல்லுங்க. திண்ம நிலையில் காணப்படும் நீர். அப்ப உங்களோட புக்ல you can see a graph in your textbook. உங்களோட புக்ல ஒரு அட்டவணையை பாத்தீங்களா? உங்களோட புக்ல ஒரு அட்டவணையை பார்க்கலாம். திண்ம நிலையில் காணப்படும் நீர் எத்தனை சதவீதம்? How many percentage? 258. 258 சொல்லணும். சரி, ஓகே பிள்ளைகள்.
அப்ப திண்ம நிலையில் காணப்படுவது 258%. அடுத்தது பயன்படுத்தக்கூடிய நீர். சரியா? பயன்படுத்தக்கூடிய நீர் தான் அடுத்து வருது. பயன்படுத்தக்கூடிய நீரும் எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப நீங்க ஒவ்வொன்றையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சரியா பிள்ளைகள்? Solid state of water 2.58%. Water that can be consumed. எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நீர், நுகரக்கூடிய நீர் மிகவும் சொற்பம். 0.01%. 0.01%. Water in seas and ocean 97.41%. Okay, பிள்ளைகள்? சரி. ஆகவே ஆன்சர் இஸ் எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். ஆன்சர் இஸ் செகண்ட் ஆன்சர். The feel you get when you touch the surface of material by hands. ஏதாவது ஒரு பொருள் ஒன்றை விரலால் தொடும்போது உணரும் தன்மைக்கு என்ன பெயர்? விரலால் தொடும்போது உணரும் தன்மைக்கு என்ன பெயர்? சொல்லுங்க பாப்போம். இலையமைப்பு. வெரி குட். அதாவது இலையமைப்பு. யாதேனும் திரவியத்தை விரலினால் தொடும்போது உணரக்கூடிய தன்மை. அதுல 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன பிள்ளைகள்? என்னென்ன இருக்கு? இலையமைப்புல 2 இருக்கு. என்னென்ன? அழுத்தமானதா? அடுத்து அழுத்தமானதா அழுத்தமற்றதா என்பது. சரியா? அதாவது டெக்ஸ்சர் சொல்லுவோம் நாங்க. ஃபீல் ஆஃப் சர்ஃபேஸ், ரஃப் or ஸ்மூத், பேபி டாக், காட்டன், ஸ்மூத், சாண்ட் பேப்பர், ரஃப். ஓகே, அதுதான் நாங்க இப்ப பார்த்தது. அப்ப டெக்ஸ்சர் என்பது இலை அமைப்பு. அப்ப பூசல்மா பஞ்சு மென்மையானது. பூசல்மா என்ன பிள்ளைகள்? நீங்க பேச்சு வழக்கு என்ன சொல்வீங்க? பவுடர். பவுடர் என்று சொல்றதுதான் பூசல்மா. அது அழுத்தமானதா அழுத்தமற்றதா? அழுத்தமற்றது. பூசல்மா அழுத்தமானதா அழுத்தமற்றதா? அழுத்தமற்றது. அழுத்தமானது, சாஃப்ட். சரியா? அழுத்தமானது. பாருங்க, ரஃப், ஸ்மூத். ஸ்மூத்துக்கு தான் சொல்றேன் நாங்க. பேபி டாக் ஸ்மூத், காட்டன் ஸ்மூத், சாண்ட் பேப்பர் மணல் கடதாசி ரஃப், கரடு முரடானது. சரியா? இந்த கரடான மணல் கடதாசி கரடானது, பூசல் மாவும் பஞ்சும் மென்மையானது. சரியா? ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 17வதுக்கு இலையமைப்பு. சொல்லுங்க. டெக்ஸ்சர். வெரி குட். சரி. திட்டமான வடிவம் அற்ற திட்டமான கனவளவு கொண்ட பொருளுக்கு உதாரணமாக அமைவது. திட்டமான வடிவம் ஒன்று இல்லை, ஆனால் திட்டமான கனவளவு கொண்டிருக்கு. சரியா? அதாவது an example for the object without a definite shape. அதுக்கு ஒரு ஷேப் ஒன்று இல்லை, வடிவம் ஒன்று இல்லை. and with definite volume, ஒரு கனவளவு இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தேங்காய் எண்ணெய். அது திண்மமா திரவமா வாயுவா? திரவம். அது என்னது? திரவம். என்ன திரவம்? பாருங்க, திரவம் அது திட்டமான வடிவம் இல்லை. நீங்க கிளாஸ்ல ஊத்தினா கிளாஸ்ல வடிவத்துக்கு வரும். அதே நேரம் ஒரு போத்தல்ல ஊத்தினா போத்தல்ட வடிவத்துக்கு வரும். ஆனால் 1 லிட்டரை ஊத்தினால் அது 1 லிட்டரே தான். சரியா? அப்ப திரவம் திட்டமான வடிவம் இல்லை, திட்டமான கனவளவு உண்டு. ஆகவே அது திரவம். ஓகே பிள்ளைகள்? அது திரவம். பாத்தீங்க தானே? பாத்தீங்களா இல்லையா? liquid has the shape of the container but has a definite volume. Okay,
நோ டிஃபினிட் ஷேப் நோ டிஃபினிட் வால்யூம். திட்டமான வடிவமும் இல்லை, திட்டமான கனவளவும் இல்லை என்றால் கேஸ். ஹேஸ் அ டிஃபினிட் ஷேப், ஹேஸ் அ டிஃபினிட் வால்யூம். திட்டமான வடிவமும் உண்டு, திட்டமான கனவளவும் உண்டு என்றால் திண்மம். இரண்டு விடயங்களும் இருக்குமாக இருந்தால் திண்மம். இரண்டு விடயங்களும் இல்லை என்றால் வாயு. ஒன்று இல்லை ஒன்று உண்டு அப்படி என்றால் என்னது? வடிவம் இல்லை, கனவளம் உண்டு, திட்டமான. திரவம். லிக்விட், திரவம். நீங்க தமிழ் மொழி மூலம் வந்த பிள்ளைகள் சில இங்கிலீஷ் சொற்களும் படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? சயின்ஸ் மட்டும் படிக்கல, இங்கிலீஷும் படிச்சிருப்பீங்க. solid, liquid, gas. அப்படின்னால் திண்மம், திரவம், திண்மம், திரவம், வாயு. வெரி குட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு திரவம் ஒன்று நாங்க தேடணும். இதுல என்ன திரவம்? which is the தேங்காய் எண்ணெய். liquid? தேங்காய் எண்ணெய். coconut oil. தேங்காய் எண்ணெய். சரி, இப்ப நாங்க இந்த ரெண்டு கேள்வியோட முடிச்சுக்கொள்வோம். மண்ணின் கூறுகளினூடா கீழ் நோக்கி சென்று மணல் பரல்கள் சிறுகற்களிடையே தேங்கி நிற்கும் நீர். கீழே போய் நிக்கிற தண்ணிக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மேற்பரப்பு நீர். என்ன கீழே போய் நிற்கிற நீர்? மேற்பரப்பு நீரா, படிவு வீழ்ச்சியா, சவர் நீரா? வெரி குட். கிரவுண்ட் வாட்டர். சரியா? என்ன வாட்டர்? கிரவுண்ட் வாட்டர். இதுக்கு precipitation அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஆகவே 19வதுக்கு 3வது ஆன்சர் நிலக்கீழ் நீர். நீர் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது. நீர் ஒரு வரையறுக்கப்படாத வளம். புவி மேற்பரப்பில் 70% நீரினால் மூடப்பட்டுள்ளது. நீர் ஒரு இயற்கை வளம். ஒளித்தொகுப்பிற்கு நீர் அவசியம். எதுன்னு சொல்லுங்க ஆன்சர். which is the forest? unlimited resource. limited resource ஆ unlimited resource ஆ? தண்ணி எல்லா இடத்துலயும் கிடைக்குமா? லிமிட்டட் அன்லிமிட்டட் நீர்? சொல்லுங்க. லிமிட்டடா அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட். சரியா? அப்ப நீரோர் மட்டுப்படுத்தப்பட்ட அப்படின்னா லிமிட்டட். தண்ணி லிமிட்டட், மட்டுப்படுத்தப்பட்ட இயற்கை வளமாகும். லிமிட்டட் ரிசோர்ஸ். தென் what unlimited means it is false. 70%, 70% of the earth's surface is covered by water, which is correct. Water is a natural resource. Water is essential for photosynthesis. Which is the answer? Which is the correct answer? Water is an unlimited resource. Water is an unlimited resource. Very good. Water is unlimited resource is false because water is an limited resource. நீர் ஒரு வரையறுக்கப்படாத வளம் என்பதனால பிழை. ஏனெனில் நீர் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். ஆகவே எங்கள் கடமை என்ன? நீரை வீண் விரயம் செய்யணுமா, நீரை பாதுகாக்கணுமா? நீரை வீண் விரயம் செய்யாது பாதுகாத்தால் எதிர்கால சந்ததிக்கும் நீரின் பயன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். நீரை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஆகவே we have to save water because water is an limited resource. ஓகே, அவை நீர் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் என்பதனால் நீரை பாதுகாக்க வேண்டும். ஆகவே 20வதுக்கு பிழையான கூற்று முதலாவது விடை. சரியா பிள்ளைகள்? இது வரைக்கும் படிச்சது விளங்கிச்சா? Can you understand? Yes. சரி, அப்ப நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது, சரியா, நான் இந்த குரூப்ல அறிவிப்பேன், வாட்ஸ்அப் குரூப்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த கேள்வி எல்லாம் பேப்பரை பிரிண்ட் எடுத்து இந்த கேள்வி எல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு வருவீங்களா? Can you complete for next class? கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். நான் சொல்லும் போது நீங்க வாட்ஸ்அப்ல விடை அனுப்பணும். சரியா? நாங்க வாட்ஸ்அப் கூடாங்க நாங்க திருத்துவோம். சரி, ஓகே. நாங்க அப்ப இதோட இன்றைய கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா?